ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரெயிட்டாக சில்கியாக இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா ரொம்ப ரஃப்பாக டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்குது, கேர்லி ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நானும் ஃபீல் பண்ணுறேங்க. இது எதனால், இது என்னென்னா பண்ணால் இதை ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், dermatologist. ஏன் முடியும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க, நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கீங்களா, கெராட்டின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. பட் இப்போ என் ஹேரை பார்க்கும்போது கொஞ்சம் வேவியாக மாற ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் ஆஃப் ரஃப்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது லாஸ்ட் 5 இயர்ஸில் நடந்த டேமேஜ்னால கிடையாதுங்க, ஃபார் த பாஸ்ட் 35 இயர்ஸ்னால நடந்த லைஃப்னால. இட்ஸ் நாட் டேமேஜ், இட்ஸ் பேசிக்லி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற விஷயம். க்ரானிக் இஷ்யூஸ், வேர் அண்ட் டேர் இஷ்யூஸ் மாதிரி இதுவும் மாற ஆரம்பிக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னோட ரீசன்ஸ் எனக்கு கிளியராகவே தெரியும். ஒன்று இஸ் தி ஹேர் கலரிங். நான் ஹேர் கலரிங் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் the texture started changing. In fact, I color my hair only yearly twice and not more than that. So hardly 6 times I've colored in the last 5 years and not more than that. But still, even that amount of hair coloring has changed my texture. But hair coloring மட்டும்தான் காரணமா? நான் கலர் பண்ணல அப்போவே என் டெக்ஸ்சர் மாறுது அப்படின்னா இதோ லிஸ்ட்டை சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு திங் இஸ் த என்வாயன்மெண்டல் காஸ். என்வாயன்மெண்டல் காஸ் அப்படின்னு சொல்லும்போது it is the air pollution, it is the water pollution, dust, humidity, UV rays. ஸோ இது எல்லாமே அகெயின் நேற்று நடந்த பிரச்சனை கிடையாது, வருஷக்கணக்காக எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வர ஒரு இஷ்யூ. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் ரொம்பவே முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா இந்த சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாலேஜ் இல்லைல்ல. அப்போது கிடைக்கிற ஷாம்பூ, சோப்பெல்லாம் கூட ஷாம்புவாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிஷனர் போடணுங்கிறது நோ, நெவர். நாளாக until I stepped into dermatology நான் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ எஸ், தட்ஸ் பிகாஸ் நம்மளுக்கு அந்த டைமுக்கு அவ்வளோதான் நாலேஜ் இருந்துச்சு. அகெயின் இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் த டேமேஜ் கெப்ட் ஹேப்பனிங் கூட சேர்ந்து நம்மளுக்கு என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நடக்கும்போது இதுவும் மாறும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஜிங் முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக நம்மளோட ஹீலிங் ப்ராசஸ் இருக்காது. இட் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன் ஆல்சோ. ப்ளஸ் த டேமேஜ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி ஹேப்பனிங்ல. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட டெக்ஸ்சர் மாறுறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ கலரிங் மட்டும்தான் பிரச்சனையா? ஷாம்பு மட்டும்தான் பிரச்சனையா? பொல்யூஷன் மட்டும்தான் பிரச்சனையா? கிடையாதுங்க. எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிரச்சனை. ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் சேர்ந்து அடிக்கும்போது இட் பிரேக்ஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம். சரி, இதெல்லாம் இருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்வாயன்மெண்டல் காசஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எஸ்கேப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் ஷியக்கா யூஸ் பண்ணாலும் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஹேர் என்ன பண்ணாலுமே ஓரளவுக்கு ட்ரை ஆக தான் போகுது. இது எல்லாத்தோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. முக்கியமாக உங்களுக்கு நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது, உங்கள் ஹேர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வளராமல் அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தென் மேஜர் அயன், ஃபெரிட்டின், B12, வைட்டமின் டி, ஜிங்க் இது எல்லாமே டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறது தாங்க. ஆக்சுவலி மோர் தேன் ஹார்மோனல் இஷ்யூஸ் உங்கள் ஹேரோட டெக்ஸ்சர் மாறுறதுக்கும் ட்ரை ஆகிறதுக்கும் இட் இஸ் அ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தட் கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட். இது எல்லாமே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் வித் த ரைட் ஷாம்பு. நீங்கள் எவ்வளோ ஆஃபன் வேணால் ஷாம்பு பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீயாக இருக்கட்டும். நான் சொல்கிற ரீசன் ஃபார் சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ இஸ் மேஜர்லி டு ப்ரொடெக்ட் யுவர் ஹேர் டெக்ஸ்சர் தான், வேறு எதுவுமே கிடையாது. pH பேலன்ஸ்ட் ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். இப்போலாம் there are multiple shampoos which is formulated for different hair types. ட்ரையாக இருந்தால் ஒரு ஷாம்பு, கலர் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஷாம்பு. ஏன்னா இது எல்லாமே அதுக்கான ஒரு சில இன்ஃப்யூஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் டு டேக் கேர் ஆஃப் தி ஹேர் இன் தட் வே. இந்த கெராட்டினை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கும் ஹேருக்குள்ளே போய் அதை வந்துட்டு ரீமாடல் பண்ணுறதுக்கும். தட் இஸ் வை யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் ஷாம்பு. நீங்கள் ஒரு வேளை ஹேர் கலரிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 1 month அட்லீஸ்ட் யூஸ் அ கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு. அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் டு ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஷாம்பு. ஏன்னா மேஜர் ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ் வித் கலர்ட் ஹேர் இஸ் த ட்ரைனஸ் வென் த கலர் ஃபேட்ஸ். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ட்ரைனஸ். ஆஃப்டர் ஷாம்பூவிங் 100% யூஸ் அ கண்டிஷனர். டெய்லி ஷாம்பு பண்ணாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு பண்ணாலும் சரி, வாரத்துக்கு ஒரு நாள் ஷாம்பு பண்ணாலும் சரி, எப்போ ஷாம்பு போட்டாலும் கண்டிஷனர் கண்டிப்பாக போடுங்க. கண்டிஷனர் மேஜராக டு த லென்த் ஆஃப் தி ஹேர். There is also one more technique that you can follow, especially when you wash your hair every day or mostly alternative days. உங்களோட ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்கு ஷாம்பு போடாமல் வெறும் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் ஷாம்பு போடுங்க டு டேக் த சீபம் ஆஃப். rinse பண்ணிட்டு இந்தலேருந்து இந்த லென்த் வரைக்கும் யூஸ் ஒன்லி கண்டிஷனர் அண்ட் தென் rinse it off. Don't use a shampoo. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூ கேன் யூஸ் ஷாம்பு ஃபார் த ஃபுல் ஹேர், பட் அதர்வைஸ்
இங்கேருந்து இது வரைக்கும் யூஸ் ஒன்லி த கண்டிஷனர். திஸ் வில் ஆல்சோ ப்ரிவென்ட் ஃப்ரம் த எக்ஸசிவ் டேமேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறது அண்ட் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆஃப்டர் யூஸிங் அ கண்டிஷனர் வாரத்துக்கு 2 நாளாவது யூஸ் அ கண்டிஷனிங் மாஸ்க் விச் ஆக்சுவலி கிவ்ஸ் இன்னும் நல்லா ஹைட்ரேஷன் இன்டு தி ஹேர். அன்றைக்குமே நீங்கள் கண்டிஷனர் போட்டுட்டு தான் இந்த மாஸ்க்கும் போடணும். போஸ்ட் திஸ் யூஸ் அ ஹேர் சீரம். லீவ் ஆன் சீரமாக இருக்கலாம், இல்லை லீவ் ஆன் கண்டிஷனராக இருக்கலாம். அக்கார்டிங் டு யுவர் டெக்ஸ்சர், அக்கார்டிங் டு யுவர் நீட், சூஸ் விச் ஒன் யூ வாண்ட் டு யூஸ். தேர் ஆர் சீரம்ஸ் விச் கேன் பி யூஸ் டெய்லி ஆன் ட்ரை ஹேர் ஆல்சோ. அது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், விச் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த யூவி ரேஸ். ஸோ உங்கள் ஹேரோட கலர் டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ ஃப்ரம் பொல்யூஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ இது நீங்கள் அகெயின் you can choose according to your hair type and use. And definitely நீங்கள் ரெகுலராக ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறீங்க, even if you just use a hair dryer to blast dry your hair, use a heat protectant spray or a heat protectant serum to protect the outer layer, the outer cuticle, and then you use the hair dryer. ரொம்ப குவிக்காக ஹேர் ட்ரையர் பண்ணி முடியுங்க, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நேரம் ஹீட்டை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட், the food that you choose to eat to take care of your hair. முடி கொட்டுதோ கொட்டலையோ நல்ல முடி இருக்கணும்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 ஃப்ரூட்ஸ் அண்ட் 3 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஒரு பெரி இருக்கணும். இட் கேன் பி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ஆம்லா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். தக்காளி, இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கிற ஃபுட்டு தானே, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கீரை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 தடவை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் ரியலி வெல். கொலாஜன் வெரி இம்பார்ட்டன்ட். அபவ் 30 அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் ஓரல் கொலாஜன். ப்ரோட்டீன் ரொம்ப 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 முக்கியம். இனஃப் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களை ஃபுட்லேயே உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஓகே. இல்லை அடிஷ்னலாக யூ கேன் ஆல்சோ ஆட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஒன்லி, அண்ட் நட்ஸ், சீட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் அரைச்சி மேலே போடுறதுக்கு பதிலாக இன்டர்னலாக எடுக்க ஓவர் இயர்ஸ் யுவர் ஹேர் டெக்ஸ்சர் அண்ட் குவாலிட்டி வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இம்ப்ரூவிங்கிறத விட்டுட்டு ப்ரிவென்டிங்கிறத பாருங்கள். இதுக்கு மேலே என் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், இதுக்கு மேலே என் ஹேர் ஸ்ப்ளிட் அண்ட் வராமல் இருக்கணும், ரஃப் ஆகாமல் இருக்கணும், இன்றைக்கி என் ஹேர் நல்லா இருக்கா, டார்கெட் தட். அதை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யுவர் ஹேர் வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளிட்டன்ஸுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், கட் யுவர் ஹேர். ஸ்ப்ளிட்டன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் ட்ரீட் பண்ணுறதுக்கு முடிய வெட்ட மட்டும்தான் முடியும். ஸோ once in 3 months keep trimming your hair. And of course the old method of applying oil. உங்களுக்கு ஆக்னி இல்லை, dandruff இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷத்துக்கு முன்னாடியோ நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி கோகனட் ஆயில் தட் ஐ வுட் டெஃபினெட்லி வவுச் ஃபார். ஏன்னா அது மட்டும்தான் உங்களோட ஹேர் டெக்ஸ்சரை நிறைய ப்ரொடெக்ட் பண்ணும், இன்ஃபேக்ட் மாற்றவும் செய்யும். அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. அதுக்காக தளர எண்ணெய் வைக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட் ஆகிற மாதிரி, ஷைன் வர மாதிரி ஆயில் வச்சுட்டு then go take bath. So your hair is protected from the water hardness, also from your shampoos that you use. இது எல்லாம் பண்ணாதான் நம்மளால் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்கள் ஹேரை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஆட்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி இப்படி எடுத்து போட்டால் நல்ல ஷைனிங்காக முடி வளரணும்னா நம்மளுக்கு அவ்வளோ லைட்டிங்கோடு நம்ம என்றைக்குமே சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, which is practically not possible. So have realistic expectations. Make sure that your hair is very hydrated, healthy-ஆ இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ட்ரையாக லைஃப்லெஸ் அப்படி இல்லாமல் ஓகே நல்லா இருக்கு என் ஹேர் அப்படின்னாலே போதும். தட் இஸ் மோர் தேன் எனஃப் டு மெயின்டைன். எக்ஸசிவ் டேமேஜை மட்டும் காஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் த சேம் இஷ்யூ ஆஃப் ட்ரை ஹேர் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்கின் அண்ட் ஹேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.